மருதமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமானின் ஒரு திருத்தலம். இயற்கையின் அழகும் ஆன்மீக திருப்பமும் ஒருங்கிணைந்த இந்த இடம் முருக பக்தர்களுக்கு பெரும் புண்ணியத்தையும் கருணையையும் தருகிறது. முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் 6வது முகம் கொண்ட தெய்வீக புத்திரன். தாரகாசுரனை வதம் செய்யவே முருகன் பிறந்தார். தாரகாசுரன் பல யுகங்கள் தவம் செய்து வரத்தை பெற்றவன். அவனை வேலால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதால் முருகன் சிவனிடமிருந்து வேல் பெற்றுக்கொண்டு அசுரனை வதம் செய்தார். பின்னர் முருகப்பெருமான் பல திருத்தலங்களில் தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அவற்றில் முக்கியமானது மருதமலை. முன்பொருட்காலத்தில் இம்மலையில் மருதமரம் நிறைந்திருந்ததால் இதற்கு மருதமலை என்று பெயர் வந்தது. முருகப்பெருமான் வேலையும் சேவலும் ஏந்தி இந்த மலையில் வந்து தங்கினார். அங்கு வேடன் வடிவில் வள்ளி அம்மனை வரவேற்று அவருடன் விளையாடி வாழ்ந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. மருதமலை மலையின் மேற்பகுதியில் இன்று காணப்படும் முருகன் சன்னதி மிகப் பழமையானது. இங்கு முருகன் தனியாகவே அருள்பாலிக்கிறார். வள்ளியும் தெய்வானையும் இல்லாமல் பாலமுருகன் வடிவில் இருக்கிறார். இது மிகுந்த பவளமயமான குழந்தை வடிவத்திலான அழகு. அவரை சேவித்து வரும் பக்தர்களுக்கு பிள்ளைப்பேறு, நோய்களிலிருந்து விடுதலை, கல்வியில் சிறந்து விளங்குதல் போன்ற பல அருள்கள் கிடைக்கின்றன. மருதமலை என்பது முருக பக்தர்களுக்கு மட்டுமின்றி சித்தர்களுக்கும் பரமபுனிதமான இடமாகும். மருதமலையில் போகர் சித்தர், கொரக்கர் சித்தர் போன்ற பல சித்தர்கள் தவம் செய்து அமுதுகுடம் அமுதம் குடித்த சித்தர்கள் ஆனார்கள். முருகனின் அருளால் அவர்கள் சித்திகள் பெற்றனர். மலையின் அடிவாரத்தில் உள்ள பஜனா கிணறு மற்றும் புனித ஊற்று பக்தர்களின் பாவங்களை நீக்கும் புனித தலம். இங்கு நீராடினால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு நாள் முருகப்பெருமான் தனது சேவல் வாகனத்தில் விண்ணில் பறந்து வந்து இந்த மருதமலையில் இறங்கினார். இந்த மலையின் இயற்கை அழகையும் அமைதியையும் பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். இதுவே அவரின் தியான ஸ்தலமாக ஆனது. அதனால் இங்கு பக்தர்கள் வரும்போது மன அமைதியும் ஆனந்தமும் அடைகிறார்கள். மலை ஏறி தரிசனம் 800 படிகளை ஏறி முருகனை தரிசிக்கும் பக்தர்கள் தங்கள் பாவங்கள் நீங்கும் என்று நம்புகின்றனர். பால் அபிஷேகம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது பிள்ளைப்பேறு தரும். வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை. வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். பாங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தஷ்டி போன்ற நாட்களில் இங்கு மிகப்பெரிய திருவிழா நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானின் அருளைப் பெறுகிறார்கள். மருதமலை முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இவர் பக்தர்களின் துயரங்களை தீர்த்து கல்வி, ஆரோக்கியம், செல்வம் ஆகியவற்றை வழங்குபவர். இந்திரன். பரமசிவனே. தாரகாசுரன் மிகுந்த கொடுமை செய்கிறான். தேவகணங்கள் பயமுறுத்தப்பட்டுள்ளனர். சிவபெருமான். இந்திரா, கவலைப்படாதே. என் சக்தியின் வடிவில் ஒரு சிறுவன் அவனை அழிக்கப் பிறப்பான். பார்வதி தேவி. நாதா, அந்த சிறுவன் யார்? சிவன் சிரித்து. அவன்தான் முருகன். 6 முகமுடையவன் 6 குகைகளில் வளர்ந்து உலகை ரட்சிப்பான். சங்கநாதம் ஒலிக்கிறது. அப்படி 6 முகங்களுடன் பிறந்த முருகன் கார்த்திகை பெண்களின் பாசத்தால் வளர்ந்து தாரகாசுரனை வேலால் அழித்தான். அதன்பின் பல மலையங்களில் தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கினான். அவற்றில் ஒன்று மருதமலை. மருதமலை மருத மரங்கள் நிறைந்த மலையின் பெயர் இதுவே. கீதம் பாடும் பறவைகள், தென்றல் வீசும் மலையிடம் புனிதமான ஓசைகள். அங்கு வரும் பக்தர்கள் எல்லோரும் ஆனந்தத்தில் மூழ்குவர். முருகன் சிரித்தபடி, இம்மலை எவ்வளவு அழகாக உள்ளது. இதுவே என் தியான ஸ்தலம் ஆகட்டும். சேவல் மெளனமாக. கந்தா, இங்கு தவம் செய்கிற சித்தர்கள் உம்மை வரவேற்க காத்திருக்கிறார்கள். போகல் சித்தர். ஓம் சரவணபவா, எங்கள் பிரார்த்தனையை ஏற்று அருள்பாலி முருகா. முருகன். சித்தர்களே, உங்களின் தவம் வெற்றி பெற்றது. நான் இங்கு அருள்பாலிக்க வந்துள்ளேன். சித்தர் மகிழ்ச்சியுடன். ஓ கந்தா, உம்மை தரிசித்த புண்ணியம் எங்களுக்கு கிடைத்தது. முருகன். இம்மலையை உன்னத புனித ஸ்தலமாக ஆக்குவேன். இங்கு வரும் பக்தர்களின் அனைத்து தோஷங்களும் நீங்கும். ஒரு பக்தன் கண்ணீர் மல்க. முருகா, எனக்கு பிள்ளை வேண்டுமடா முருகா. எங்கள் குடும்பம் உம்மை மட்டுமே நம்புகிறது. முருகன் மென்மையான குரலில். அருளேன் பக்தா, உன் மனதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. விரைவில் உன் விருப்பம் நிறைவேறும். பின்னணி இசை. முருகா முருகா மெல்லிசை. மலையின் அடிவாரத்தில் உள்ள புனித ஊற்று பாவங்களை நீக்கும் ஜலமாகும். இங்கு நீராடினால் நோய்கள் நீங்கும் என்று நம்பிக்கை. இதுவே பக்தர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியாய் விளங்குகிறது. போகல் சித்தர். முருகா, உம்முடைய அருளால் நாங்கள் சித்திகள் பெற்றோம். உலகம் முழுவதும் உம்முடைய புகழ் பரவட்டும். முருகன். அப்படியே நடக்கும் சித்தர்களே. இங்கு பக்தர்கள் வந்து தவம் செய்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பாங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தஷ்டி ஆகிய தினங்களில் இங்கு பிரம்மாண்ட திருவிழா நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து புண்ணியம் பெறுகின்றனர். பக்தர்கள் கூச்சல். வேலவே முருகா, வேலவே முருகா. பின்னணி இசை, வேல் பாடல், துள்ளல் காட்சி.
மருதமலை முருகன் எப்போதும் தன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து அனைத்து துயரங்களையும் தீர்த்து ஆனந்தம் வழங்குபவர். ஓம் சரவணபவா.